நிலைப்பாடு அதிமுக எடப்பாடி மீது உள்ள கோபமா இல்ல அதிமுக மீது கோபம் அதிமுக இல்ல நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எனக்கு எடப்பாடி என்பவரை தாண்டி யார் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை. எங்களுக்கு இழைக்க யார் துரோகம் இழைத்தாரோ அந்த ஒருவரும் அவரை சேர்ந்த சிலரும் 21 தேர்தல்ல நாங்கள் அவ்வளவு துரோகத்திற்கு பிறகும் அனுபவிக்க மூத்த தலைவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டதற்கேற்ப நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை. ஏன்னா நான் தேர்தலில் போட்டிவிட்டால் அது ஏன்னா 17 நான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டதுதான் சில பேருக்கு பயத்தை உருவாக்கியது. அதனால நான் சட்டமன்றத்துக்கு அந்த நபர் வரும் பொழுது அந்த கூட்டணியிலே நான் வரவில்லை. இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக 40 தொகுதியில் எங்கள் சுகுமார் மாதிரி, ரோஹிணி மாதிரி, அப்பாத்துறை அண்ணன் மாதிரி ஒரு 40 சீனியர்களுக்கு நல்ல வேட்பாளர்களாக 40 பேருக்கு நீங்கள் உங்கள் கூட்டணியில எங்களுக்கு ஒதுக்கீடு தந்தால் அவர்கள் போட்டியிடட்டும், நான் போட்டியிடவில்லை என்று நான் பொதுக்குழுவிலே சொன்னேன். எனக்கான தெரியும். இன்னும் சில பேர் கூட ஊடகத்துல டிபேட்ல நெறியாளரும் சரி அதில் கலந்து கொள்றேன். நான் பல முறை சொல்லியும் அவர் 21 கூட்டணிக்கு வருவதாக இருந்தாரேன்னு சொல்றாங்க. அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர்னு எனக்கு தெரியும். அது நடக்க போவதில்லை. ஏன்னா திரு பழனிசாமி அவர்கள் என்னை சந்திப்பதிலே அவருக்கு நிறைய உறுத்தல் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் பெரியவர்கள் உங்க மாதிரி வயதுல பெரியவர்கள் கேட்கிறப்ப இது நடக்காது என்று தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில முயற்சி செய்யுங்கள் சொன்னேன். ஏன்னா இது நடக்கப் போவதில்லை என்பது தெரிஞ்சு நான் பேரலா எங்க கட்சியை போட்டியிடுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்தேன். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில எனக்கு யார் மீதும் வருத்தம் இல்லை. எங்களுக்கு அம்மா தொண்டர்களாகிய எங்களுக்கு பழனிசாமி ஆட்சியில் தொடர உதவி செய்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் செய்த அநீதியை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. செய் நன்றியை என்றைக்கும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் நாங்கள் துரோகத்திற்கு எதிராக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே துரோகத்திற்கு. அதில் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த தேர்தலில் துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். இனி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் யாரும் நம்பிக்கை துரோகத்தை அரசியல் ரீதியாக எண்ணி கூட பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் துரோகத்தை வேரடி மண்ணோடு சாய்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த தேர்தலை கூட்டணி அமைத்து சந்திக்க இருக்கு. 18 சட்டமன்ற உறுப்பினர்களோட தற்போதைய நிலை என்ன? ஏன் அவர்களை அவங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியல? அதாவது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல என் அருமை நண்பன் வெற்றி இன்றைக்கு உயிரோடு இல்லை. விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி அவர்கள் அரசியலிருந்து ஒதுங்கிவிட்டார். அதுபோல சாத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவரும் சுப்பிரமணியமும் இன்றைக்கு அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட்டார். சில பேர் மாற்றுக் கட்சிகளுக்கு சென்று விட்டார்கள். என்னோடு இன்றைக்கு அந்த 6-7 பேர் இன்னும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பில செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று பார்த்தீங்க. தக்க வைத்துக் கொள்வது என்பது விலை கொடுத்து சில பேர் பேசப்படும் பொழுது அவர்களுக்கு தேவை இருக்கும் பொழுது விலை போவது வேறு. இப்ப அண்ணன் செங்கோட்டையன் வெளியேறியதும் அவர் வேறு கட்சிக்கு சென்றதும் ஒரு அவருக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு எதிராக. அதுபோல 18 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 6 பேர் என்னோட தான் இருந்திருக்காங்க. சில பேர் வெளியேறியது அவர்களுடைய சுயநலம். இன்னொன்று அவசரமாக தாங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் கூட இருக்கலாம். அதே எண்ணம் அண்ணன் செங்கோட்டையனுக்கும் வந்துட்டோம். அதே மாதிரி எண்ணம் தான் அண்ணனை நீக்கினது நீங்க தானே. நீக்கினதுக்கு அப்புறம் அவர் என்ன வீட்டுல போர்வை படுத்தி கொடுக்கணும், இல்ல மறுபடியும் விவசாயத்தை பார்க்க முடியுமா? நீங்கள் அநீதி இழைக்கப்பட்ட இப்ப மகிழ்ச்சி அடைவேன்னு பத்திரிகையாளர்கிட்ட அவர் தான் சொல்ல. அதான் மகிழ்ச்சி அடைவேன்னு அதுக்கு அடுத்த கட்ட என்ன செய்யறேன்னு பாருங்கன்னு சொல்ற மாதிரி. இப்ப நீங்க யார் சார்பா கேட்கிறீங்களோ அவர் சார்பா சொல்றேன். என்னை நானா வெளியேறல, என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதனால் உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். லட்சம் தொண்டர்கள், இவர் போன்ற மூத்த நிர்வாகிகள். 89 சேவல் காலத்திலே மாவட்ட செயலர் இருந்தவர்.
பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு தெரிந்து அம்மா அவர்கள் ஜேஆர்இ ஆரம்பிச்சப்ப இவர் யூனியன் சேர்மனா இருந்தாங்க. அது மாதிரி இருந்தவர்கள். ரோஹிணி வந்து நான் பேரவை செயலாளர் இருந்தப்ப, மாவட்ட பேரவை செயலர் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இவரெல்லாம் புதிய இளைஞர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. லட்சம் தொண்டர்கள் எனக்கே இழைக்கப்பட்ட அநீதியையும் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தட்டி கேட்டதால் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் நான் போய் வீட்டில் படுத்த முடியுமா? இல்லை என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க துரோகம் இழைக்கப்பட்டு துரோகத்தை எதிர்த்து போராடுவது தான் நான் ஏற்க. அதே மாதிரி தான் செங்கோட்டையன் அவர்களும் நான் நீக்கப்பட்டால் மகிழ்ச்சி, பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்தது என்னன்னு செஞ்சு காமிக்கிறார். அப்ப அமமுகவுக்கு தலைமைக்கு எதிராக உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் பொது வழியில் இது மாதிரி பேசினால் அமமுக நடவடிக்கை எடுக்குமா அல்லது அவர்களுக்கு உறுதுணையாக இருக்குமா? பொதுவெளியில என்ன கட்சிக்கு எதிராக என்ன பேசினாரு செங்கோட்டையன்? தலைமைக்கு அதான் சார் என்ன பேசினார்? தலைமைக்கு எதிராக என்ன சொன்னாரு? தலைமை பதவி விட்டு போங்கன்னு சொன்னார். அவரு தலைமைக்கு கெடு கொடுக்கிறார். அப்படி ஒரு கெடு உங்களுக்கு யாராவது கொடுத்தால் நான் அது போல நியாயமான முறையில ஒரு கோரிக்கை வைத்து கெடு வைத்தால் அவர்களை அழைத்து பேசி அதற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த நிவாரணத்தை செய்வதற்கு முயற்சி. அதான் பல முறை சொல்றேன், கிளிப்புள்ள மாதிரி சில கூட்டணி கட்சிகளின் தலைமைக்காகின்ற கட்சிகள் நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களை அணுகி எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் காலம் இருக்கிறது. உறுதியாக முறியடித்து துரோகத்தை வீழ்த்துவதற்கு எது சரியான கூட்டணியோ அந்த கூட்டணிக்கு நான் செல்ல வாய்ப்பு இருக்கிறது.